இந்திய அரசியலமைப்பு, சிட்டிசன்ஷிப், ஆர்டிகல் 5 to 11, பார்ட் 2, பார்ட் 3, லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இழத்தல். எப்படி குடியுரிமை இழக்கிறாங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, பை ரினன்சியேஷன், குடியுரிமை துரத்தல் மூலம். இப்போ ஒருத்தர் வேற ஒரு நாட்டோட குடியுரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும் போது டைரக்டா இந்த இந்திய நாட்டோட குடியுரிமையை வந்து அவங்க டைரக்டா இழந்துருவாங்க. இல்ல அப்படி போர் நடந்துட்டு இருக்கு, இன்கேஸ் இந்தியால ஒரு வார் போயிட்டு இருக்கு அப்படி, ஆனா அவங்க வந்து இந்தியால வந்து எனக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் என்னவா இருக்கும், பெண்டிங்ல போட்டுருவாங்க, நிலுவையில வச்சிருவாங்க. தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேண்டாம், இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு பசங்க யாராச்சும் மைனர், அந்த பசங்க வந்து மைனரா இருந்து அவரு வெளியே போறாரு அப்படின்னா அந்த பசங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து இருக்காது. ஆனா அந்த பசங்க இதுவே 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து அந்த 1 இயர்ல 18 இயர் ஆகி 1 இயர்க்குள்ள இந்தியாவுக்கு வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், பை டெர்மினேஷன், குடியுரிமை நீக்கம் மூலமா. இப்போ ஒருத்தர் வேற ஒரு நாட்டோட குடியுரிமையை வந்து வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் என்ன ஆயிடும், டெர்மினேட் ஆயிடும். பை டிப்ரிவேசேஷன், குடியுரிமை இழப்பதன் மூலம். இது என்னது அப்படின்னா, மோசடி, ஃபோர்ஜரி பண்றது மூலமா, தவறான பிராந்தியத்துவம், அரசியலமைப்பிற்கு விசுவாசம் இல்லாமை, இதுல என்ன அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு விசுவாசமா இல்லாம இந்த மாதிரி பண்ணா, அதாவது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து இழந்துடும்.